ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவி ஸ்ரீ பாய். கல்யாண வீட்டில் இந்த ஒரு டிஷ் தான் எல்லாருக்கும் ஃபேவரட் ஒன்றா இருக்கும். ஆமாங்க, வத்த குழம்பு தான். எக்ஸாக்டாக அதே ஃப்ளேவரில் செஞ்சுருக்கேன். இதுக்கு ஒரு பொருள் இருந்தால் போதும், குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் எடுத்திருக்க அளவு வந்து 4 பேர் சாப்பிட்லாங்க, தாராளமாக பத்தும். இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, கறிவேப்பிலை, தக்காளி, தேங்காய், 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, சுண்ட வத்தல், அவ்வளோதான். இப்போ வத்த குழம்புக்கு தேவையான மசாலாவை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா ப்ரௌனிஷாக ஆனவுடனே சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு சீரகமும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா வதங்கிடும். இப்போது வத்த குழம்புக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய அந்த சீக்கிரம் ஒன்று என்னென்னா, சுண்ட வத்த கூட நான் குறுமிளகும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட வேண்டியதான். குறுமிளகு வந்து வயிறு புண்ணு ஆகுன்னு சொல்லுவாங்க, அதனால தாராளமாகவே எடுத்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் குறுமிளகு எடுத்துருக்கேன். சுண்டவத்துக்கு வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம். இது கூடவே நான் கொத்தமல்லி பொடியும் வத்த பொடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகணுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட வேண்டியதான். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம், ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு செட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட கடுகு, வெந்தயம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சோடனே இப்போ நம்ம சுண்டவத்தில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது 4-5 நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் இது கூடவே வதக்கிக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், அப்போ தான் நல்லா வேகும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்களா, அது இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி விட்டோடனே இது கூட நம்ம மஞ்சள் தூளும் கொஞ்சோண்டு கல் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா சுண்டவத்துலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். இது நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஆற வச்சிருந்த மசாலாவை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ அவ்வளோ மையாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது கூட தக்காளி சேர்த்துருக்கனால தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றினாலே போதும், இல்லைன்னா மேலே தெரிச்சிடும். இந்த அளவுக்கு நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டு அப்படியே குழம்புல போட்டு கலந்து விட்டுக்கலாம். மிக்சர் ஜாரில் இருக்குது, அதை நான் கையாலே எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி அரைச்சி அதில் அப்படியே ஊற்றிக்கலாம். ஃப்ளேம் ஹைலே வச்சுக்கோங்க, நல்லா தரன்னு கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்கள், குழம்பு நல்லா தரன்னு கொதிக்கும். இது இன்னும் திக்னஸ்க்கு வரல. திக்னஸ் வர வரைக்கும் நம்ம மூடி போடாமலே அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கணும். இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்ட்டு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த அளவுக்கு குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நான் மண்டவெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 செகண்ட் எடுக்கட்டும், அப்போ தான் மண்டவெல்லம் முழுமையாக கரைஞ்சி வரணும். அவ்வளோதாங்க, நம்ம கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி. இது சூடாக சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அமிர்தமாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு அல்டிமேட் காம்பினேஷன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிகினர்ஸ் கூட இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக செய்யலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அனுப்பி செஞ்சு தான் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.